ஜெர்மனியின் பல்வேறு பகுதிகளில் இந்த வாரம் கடுமையான வானிலை நிலவி வருகிறது. பேடன்-வூர்டம்பெர்க் மாநிலத்தில் வீசிய பலத்த புயல் மற்றும் மழையினால் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பலருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. கார்ல்ஸ்ரூஹே நகரில் பலத்த காற்றினால் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் அதன் அடியில் சிக்கிய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். புயல் மற்றும் மழையின் தாக்கம் தெற்கு பகுதிகளில் கடுமையாக இருந்தது. கிரைஸ்போன் பகுதியில் மரம் விழுந்ததில் குடும்பம் ஒன்று காயமடைந்தது. எஸ்லிங்கன் பகுதியில் கார் நிறுத்துமிடம் இடிந்து விழுந்ததில் 4 வாகனங்கள் சேதமடைந்தன. ஜெர்மன் வானிலை ஆய்வு மையம் முன்னெச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் புயல் பாதிப்புகள் குறித்த தகவல்கள் தொடர்ந்து பதிவாகி வருகின்றன. இதற்கிடையில் மெக்லன்பர்க்-வோர்போம்மெர்ன் மாநிலத்தில் உள்ள முரிட்ஸ் தேசிய பூங்காவில் காட்டுத்தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. கடந்த சில நாட்களாக பற்றி எரியும் இந்த தீயை கட்டுப்படுத்த சுமார் 375க்கும் மேற்பட்ட அவசரகால பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பகுதி 2ஆம் உலகப் போரின் போது பயன்படுத்தப்பட்ட வெடிபொருட்கள் புதைந்துள்ள இடமாகும் என்பதால் மீட்பு பணிகளில் பெரும் சிக்கல் நீடிக்கிறது. வெடிபொருட்கள் அபாயம் காரணமாக தீயணைப்பு வீரர்கள் நெருப்பிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் இருந்தே செயல்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. தீயின் வெப்பத்தினால் புதைந்துள்ள வெடிபொருட்கள் அவ்வப்போது வெடிப்பதால் நேரடியாக தீயை அணைக்கும் முயற்சி ஆபத்தானது என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இதனால் தீயை கட்டுக்குள் கொண்டு வருவது சவாலாக உள்ளது. தற்போதைய நிலவரப்படி சுமார் 320 ஹெக்டேயர் பரப்பளவிலான காடுகள் இந்த தீயினால் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக பகுதியை சுற்றியுள்ள கிராம மக்கள் வெளியேற்றப்பட்டனர். வான்வழியாக மேற்கொள்ளப்பட்ட கண்காணிப்பில் பெரிய சுவாலைகள் குறைவாக இருந்தாலும் புகையும் தணல்களும் காட்டின் உட்பகுதிகளில் தொடர்ந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தினால் ஜெர்மனியில் இத்தகைய தீவிர வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி நிகழும் என்று விஞ்ஞானிகள் நீண்ட காலமாக எச்சரித்து வருகின்றனர். கடும் வறட்சி மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக இந்த காட்டுத்தீ பரவி வருவதால் பொதுமக்கள் காடுகள் மற்றும் வறண்ட நிலங்களில் கவனமாக இருக்குமாறும் தீ விபத்துகளை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள்.